தேகல் நாயக்கம்பட்டி வர்சஸ் மாரப்ப நாயக்கம்பட்டி கடைசி ஃபர்ஸ்ட் ஒன் மேட்ச் இந்த டேயில் மாரப்ப நாயக்கம்பட்டி டாஸ் வின் பண்ணி பவுலிங் எடுத்துருக்காங்க. என்ன மேட்ச் ஃபர்ஸ்ட் பால் நம்ம தட்டி விட்டுக்காரு ஸ்கொயர் லெக்கில் போயிருங்க. சிங்கிள் மட்டும் சார் ஸ்ட்ரைக்கில் பவின், நாலு ஸ்ட்ரைக்கில் சுதாகர் பேட்டில் போட்டு கீப்பர் கேட்ச் தெளிவாக எடுத்திருக்காரு. காம்படிஷன் விக்கெட் கொடுத்துருக்காருங்க. பேட்டில் இன்சைடேஜ் மாதிரி பட்டது. ஸ்ட்ரைக் நீ பேட்ஸ்மேன் சிங்கிள் மட்டும் ஸ்ட்ரைக்கர் சுதாகர் ஹையா போயிருங்க. டாப் ஆயிடுச்சு பேட்டில். ஷார்ட் பாலாக எக்ஸ்ட்ரா பார்த்தாரா நான் பேட்டில் சரியா பண்ணல. கேட்ச் கட் ஆகிருக்காரு. செகண்ட் யூஸ் பண்ணுறாங்க ஃபர்ஸ்ட் ஓவரில். ஃபர்ஸ்ட் ஓவரில் ஸ்கோர் 7 ரன் வந்திருக்கு. முக்கியமான 2 விக்கெட் ஃபர்ஸ்ட் ஓவரில் யூஸ் பண்ணியிருக்காங்க. வெட்டி பவுலிங் எல்லாம் முக்கியம். ஃபர்ஸ்ட் பால் வைடாக போட்டிருந்தார். ஃபர்ஸ்ட் ஒன் ரீ பால் அகைன் வைடுங்க. 2 வைட் தெளிவாக குட் லைன் போட்டிருக்காங்க. தேர்ட் பால் ஷார்ட் ஃபைனலாக அதிகமாக இருக்கும்போது பால் ட்ராவல் ஆகலாம். டீப்பில் ஸ்டாப் ஆயிருக்கு. சிங்கிள் மட்டும் இந்த தடவை ஸ்டாப் பண்ணலங்க. ட்ராவல் ஆயிருக்கு. ஸோ இந்த மேட்சோட ஃபர்ஸ்ட் பவுண்டரி வந்துருக்கு. செகண்ட் ஓவரில் கண்ட்ரோல்லாம் போட்டுக்காரு. அம்பையர் டேரக்டாக நோ பால் கொடுத்துருக்காருங்க. இந்த பால் நோ பால் ப்ளஸ் பவுண்டரி. ஷாட்டுங்க. ஷார்ட் பாலை கரெக்டாக கிளியர் பண்ணியிருக்காரு வெளியே. 2 பவுண்டரிக்கு அப்புறம் வந்திருக்கு. ஸோ ஃப்ரீட்டை கரெக்டாக யூஸ் பண்ணியிருக்காரு. அகைன் 5 லெக்ல பவுண்டரிங்க. ஸோ இந்த ஓவரில் 3 பவுண்டரி ஒரு 6 வந்திருக்கு. எக்ஸ்பென்சிவ் ஓவராக மாற்றிருக்காங்க. நல்லா பேட்டிங். லாஸ்ட் இந்த பால் ஸ்ட்ரைக் வராம். ஸ்ட்ரைக்கர் சவுந்தர் எக்ஸல் நகர் இன்சைட் தான் லேக் கம்பேக். இருந்தாலுமே எக்ஸ்பென்சிவ் ஓவராக மாற்றிருக்காங்க. 2 ஓவருக்கு ஸ்கோர் 29 ரன் வந்திருக்கு. 2 விக்கெட் லூஸ் பண்ணிருக்காங்க. ஸோ 3 ஓவரில் மட்டும் 22 ரன் வந்திருக்கு. நல்லா கம்பேக் ஓவர்னே சொல்லலாம் பேட்டிங் டீமுக்கு. பவுலிங்கில் குமணன் ஃபர்ஸ்டோட தொடர்ந்து ஃபுல் டாஸ். அது சரியா பண்ணலாம். சான்ஸ் அடிக்கல. பேக்கில் போயிட்டே இருக்காரு. ஆனால் அடி கேட்ச் எடுத்துருக்காரு. சம்பேர் நோபால் கொடுத்துருக்காருங்க. ஹைட் நோபால் கூட நினைக்கிறேன். நோபால் ப்ளஸ் சிங்கிள். இந்த பால் ஃப்ரீ தெளிவாக போட்டுருக்காரு ஃப்ரீட்டா. ஸ்கொயர் லெக்கில் 1 பவுன்ஸில் பவுண்ட்ரிங்க. அனதர் பவுண்ட்ரி ஆமாம் பேட்டு பெயின் ஃபிக் பண்ணிட்டு இருக்காரு. எந்த டிஸ்டன்ஸ் போல் ஒரு சிங்கிள் மட்டும். சொல்ல போன பால் பவுண்டரி போயிருந்தது. சொல்ல 2வது பவுண்டரி சிங்கிள். சான்ஸ் ஃபார் கேட்ச். கேட்ச் வந்தார பால் விட்டுருக்காரு. சிங்கிள். சிங்கிள். ஹையாக போயிருக்குங்க. 1 பவுன்ஸில் பவுண்ட்ரி. நம்மளோட பேட்டில் நிறைய பவுண்ட்ரிஸ் போயிருக்கோம். ஸ்கொயர் கேட்ச் கேப்பில் போயிருக்கு. கிளவரான பேட்டிங்க. நல்ல ஷாட். நல்ல மைண்ட் கேம். கேப்பை தெளிவாக பிளேஸ் பண்ணுறாரு ராம். ஸ்பெஷலான பேட்டிங். ஷார்ட் பால் அகைன் 5 லெக்கில் தூக்கி கொடுக்காங்க. ஸோ இந்த ஓவரில் மட்டும் 3 பவுண்டரிஸ் வந்திருக்கு. ஸோ வர்ற பக்கம் பால் வர பக்கம் வராரு. இங்கே இருக்காரு. ஸோ ஹேட்ரிக் பவுண்டரி அடிச்சனால கமிட்டி சார்வா ஒரு நெக் பேண்டோ ஒரு டிஷர்ட்டு தராங்க. அதான் அவங்களுக்கு ஹையாக போயிருக்கு. சான்ஸ் ஒரு கேட்ச். விட்டா 2 ரன் எடுத்துருவாங்க. எங்கே 2 ரன்ஸ் நல்லா இருக்கு. 4 ஓவருக்கு ஸ்கோர் 60 ரன் வந்திருக்கு. நல்ல பார்ட்னர்ஷிப் ராம் சவுந்தர். ஸோ ஃபர்ஸ்ட் 2 விக்கெட்டுக்கு அப்புறம் நல்ல பார்ட்னர்ஷிப். தேவையான பார்ட்னர்ஷிப்னு சொல்லலாம். எல்லா ரசன் தலைக்கு மேலே டீப்லா நல்ல பால் பம்ப் அடிச்சு லக்கி பவுண்டரி. கீப்பர் எடுக்கலங்க. ஆகாஷ் ஸ்லிப் எடுக்கல நினைக்கிறேன். டீப்பில் ஸ்டாப் பண்ணியிருக்காங்க. இந்த பால் ஒயிட் ப்ளஸ் 1
ஸ்ட்ரைக் பண்ணிட்டு இருக்காரு. கடைசி 2 ஓவர் போட்டுறாரு. சின்ன கடைசி பால் 1 ரன் + 1 விக்கெட். மார்பநாயக்கம்பட்டி 74 ஆடணும். நல்ல ஸ்கோர் இந்த கிரவுண்டுக்கு. சேஸ் பண்ண ஃபர்ஸ்ட் பால் சரியா பண்ணல. சிங்கிள் மட்டும். செகண்ட் ஒன் அம்பைடேஷன் நாங்கள் நோ பால் போட்டிருக்காரு. ஸ்கொயரில் ஹை ஆஃப் சான்ஸ் ஃபார் கேட்ச். எடுத்தாலுமே அவங்க விட்டுருக்காரு. இருந்தாலும் ஈஸி 2. ஸோ ஃபீல்டிங் ரெஸ்ட்ரிக்ஷனால அம்பையர் நோ பால் போட்டிருக்காருங்க. ஸோ இந்த பால் நோ பால் +2. தேர்ட் ஒன் அகைன் ஹையாக போயிருக்கு. அதே டைரக்ஷன் ஃபீல்டரை கிராஸ் பண்ணியிருக்குங்க. ஸோ செகண்ட் ஃபர்ஸ்ட் 6 பேர் ஃபீல்டை கரெக்டாக யூஸ் பண்ணியிருக்காரு. கேப்பில் போயிருக்கு. சான்ஸ் ஃபார் 1 பவுன்ஸ் பவுண்ட்ரி. 6 கவர் பவுண்ட்ரி வந்திருக்கு. தேவையான பவுண்ட்ரி. டாஸ் மிஸ் பண்ணியிருக்காரு. பேட்டர் சரியாக பண்ணல. இங்கே ஒரு சிங்கிள் லைக் ஸ்டாம்பில் தூக்கி விட்டுருக்காருங்க. ஆளே இல்லை. பவுண்ட்ரி. ஸோ இந்த தடவை குமரன் பேட்டில் ஃபர்ஸ்ட் பவுண்ட்ரி வந்துருக்கு. ஸோ இந்த ஊரில் 2 பவுண்ட்ரி வந்துருக்கு. ஸ்டாப் ஒரு சிங்கிள் மட்டும். ஃபர்ஸ்ட் ஸ்கோர் 21 ரன் வந்திருக்கு. விக்கெட் எதுவும் லூஸ் பண்ணலாம். 4 பவுலிங்கில் முனிவேல். பார்த்தீங்கன்னா அடுத்து 24க்கு 53 ரன் தேவை. கண்ட்ரோல்லாம் போட்டு ஆனால் பேட்டில் சரியாக பண்ணலங்க. காம்படிஷன் டேரக்டாக நோ பால் கொடுத்துருக்காங்க. அடுத்த பால் ஃப்ரீச் சரியாக பண்ணல பேட்டில். ஸ்டாப் சிங்கிள் மட்டும். ரொம்ப ஹையாக போயிருக்கு. ட்ராவல் ஆகாது. ரன்ஸ் கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. இதோட கரெக்டாக பிக் பண்ணியிருக்காங்க. நல்ல ஷாட். பால் வந்த பக்கம் அடிச்சிருக்காரு. கிளியர் ஆயிருக்கு. செகண்ட் இன்னிங்ஸோட ஃபர்ஸ்ட் 6 பேட்டிங் தேவையான 6 சொல்லலாம். 2 டிஸ்டன்ஸ் போல சான்ஸ் ஒரு கேட்ச். மிஸ்டேக் பண்ணலங்க. கேட்சை தெளிவாக விட்டுருக்காரு. ஸோ ஸ்ட்ரைக்கை லூஸ் பண்ணுறாங்க. இதோட 6 வச்சு பேட்ஸ்மேன் அனுப்புகிறாங்க. ஸ்ட்ரைக் அடியும் பேட்ஸ் ஹையாக போயிருக்குங்க. சான்ஸ் ஒரு கேட்சை விட்டுருக்காருங்க. 2 ரன்ஸ். டாப் எட்ஜ் அடிக்க லெக்சர் ஆட போதும். நம்ம கேட்சை விட்டுருக்காங்க. நிறைய மிஸ் வரைக்கும். ரன்னருக்கு ஸ்கோர் 37 வந்திருக்கு. ஒரு விக்கெட் மட்டும் லூஸ் பண்ணியிருக்காங்க. பவுலிங் லாக்கின் சவுந்தர் வந்திருக்காரு. ஃபர்ஸ்டோட தொடர்ந்து ஸ்லோயரும். இன்னுமே பார்த்தீங்கன்னா 37 ரன் ஆடணும். பட்டி லெக்கில் போட்டிருக்கு. இந்த அடிக்கலங்க. ஐஸில் வர்றேன். நல்ல ஸ்டாப். அங்கே ஆன் ஸ்ட்ரைக் பேட்ஸ்மேன் வந்துட்டாருங்க. ஒரு சின்ன மிஸ்கம்யூனிகேஷனால் செகண்ட் விக்கெட் லூஸ் பண்ணுறாங்க. தேக்கநாயக்கம்பட்டி. ஸோ போனவங்கள ஒரு சிங்கிள் ஸ்ட்ரைக்காக மாற்றிருக்காங்க. நான் ஸ்ட்ரைக்கில் இங்கே பேட்ஸ்மேன் 4 ஸ்ட்ரைக்கில் வந்திருக்காரு. எக்ஸ்ட்ரா கவர்ஸில் போயிருக்கு. சான்ஸ் ஃபார் கேட்சை கரெக்டாக எடுத்துருக்காரு. டீப்பில் நல்லா கேட்சுங்க. ஸோ முக்கியமான தேர்ட் விக்கெட் லூஸ் பண்ணுறாங்க. தேக்கநாயக்கம்பட்டி விக்கெட் லூஸ் பண்ணுறாங்க. ஸ்ட்ரைக்கில் நியூ பேட்ஸ்மேன் இப்போ வரைக்கும் ப்ரெஷர் போட்டுருக்காருங்க. சொன்னார் ஷாட்டுங்க. கேப்பில் 1 பவுன்ஸில் பவுண்ட்ரியா இல்லைங்க. கிளியராக இருக்குது. ஸோ மீட் பண்ண ஃபர்ஸ்ட் பால் 6 ஸ்டார்ட் பண்ணுறாரு. இதில் வருஷம் நல்ல ஷாட். மூணருக்கு ஸ்கோர் 46 வந்திருக்கு. கடைசி அடுத்த 12க்கு 28 ஆடணும். தேக்கநாயக்கம்பட்டி. ஸோ அடுத்த ஒரு முக்கியமான ஓவராக இருக்கும் 2 டீமுமே. பவுலிங்கில் நியூ பாலர் 12க்கு 28 ஆடணும். சான்ஸ் ஃபார் டீப்பில் ஃபீல்டர் இருந்தாலுமே அவருமே கிளியர் பண்ணியிருக்காங்க. தேவையான 6னே சொல்லலாம். நல்ல ஷாட். இன்னும் ஒரு 22 ரன் ஆடணும்.
நல்லா ஏக்கார் கம்பேக் டெலிவரினே சொல்லலாம். டாட் பால் வெளியில் வந்தாலும் ஸ்டாப் பண்ணலங்க. பவுண்ட்ரி கொடுத்துட்டாருங்க. ஃபுல் டாஸ். ஃபீல்டரே இல்லைங்க. 1 பவுன்ஸ் பவுண்ட்ரி, பேக் டு பேக் பவுண்ட்ரி. ஸோ இந்த ஓவரில் 2 பவுண்ட்ரி ஒரு 6 வந்திருக்கு. இந்த ஓவரில் மட்டும் 2 ஃபுல் டாஸ் போட்டிருக்காங்க. ஷாட்டுங்க. ஸ்லாட் பால தெளிவாக பனிஷ் பண்ணியிருக்காரு வெளியே. தேவையான 6னே சொல்லலாம். இந்த ஓவரில் 2 6 2 பவுண்ட்ரி 20 ரன் வந்திருக்கு இந்த ஓவரில் மட்டும். ஸோ இன்னும் 8 தான் நினைக்கிறேன். லாஸ்ட் ஒன் இந்த ஓவரில். ஸோ இன்னும் 8 தான் ஆனணும். ஸ்ட்ரைக் கூட தக்க வச்சுக்கிறாருங்க. 4 ஓவருக்கு ஸ்கோர் 67 வந்திருக்கு. ஸோ மேட்சை மாதிரி போன ஓவரில் நல்லா பேட்டிங் பேட்டிங் சொல்லலாம். கடைசி 6க்கு 6 தான் ஆடணும். பவுலிங்கில் நியூவில் 6க்கு 6 தான் ஆடணும். ஃபர்ஸ்ட் பால் விடாப்படாரு. 4 தான் ஆடணும். ஃபீல்டர் மிஸ் பண்ணியிருக்காருங்க. நிறைய மிஸ் நிறைய கேட்ச் விட்டுனாலே மிஸ் பண்ணியிருக்காங்க. டேக்கெல்லாம் வைக்க மாட்டேங்க. ஷாட் பவுண்டரியோட இந்த மேட்சை மாறப்பையெல்லாம் வைக்க மாட்டேங்க வின் பண்ணுறாங்க. நல்லா பேட்டிங்.